இங்க வா தமிழ். நான் ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள்ல வந்துடுவேன். 2 பேரும் நல்லா படிக்கணும். அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அவங்கள தொந்தரவெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கணும். சரியா தமிழ்? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், போகாதீங்க அங்கிள். ஆதித்யா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா இந்த பக்கம். அங்கிள், ஏற்கனவே எனக்கு அப்பாவே இல்லை. இப்போ நீங்களே என்னை விட்டுட்டு போனா எப்படி அங்கிள்? ப்ளீஸ் அங்கிள், போகாதீங்க அங்கிள். ஆதித்யா, அவங்களுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. அவங்கள போக விட ஆதித்யா. வா. நீ வர போறியா இல்லையா? வான்னு சொன்ன. தமிழ் வா இங்க. மேடம், நீங்க கிளம்புங்க. அவங்க கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். ஆதி வா. போயிட்டு வரேன். அங்கிள் போகாதீங்க. ஆதி வா. ஆதி வா. போகாதீங்க அங்கிள். அங்கிள் போகாதீங்க அங்கிள். அங்கிள் போகாதீங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், போகாதீங்க அங்கிள். ஆதித்யா, போகாதீங்க அங்கிள். சொன்னா கேளு ஆதித்யா. அங்கிள் அங்கிள் போகாதீங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். ஆதித்யா, தம்பி. ஆதித்யா, நான் போயிட்டு வரேன்டா. அங்கிள் போயிட்டு வரேன்டா. இனிமே உன்ன எப்ப பாப்பேன்னு தெரியலடா. ஆனா நான் எப்பவுமே போன் நினைப்பாதான் இருப்பேன். அங்கிள், என்னை விட்டு போகாதீங்க அங்கிள். என்னை விட்டு போகாதீங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஆதித்யாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? டாக்டர், ஏதாவது பிரச்சனையா? பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவான். ஆனா என்ன டாக்டர்? என்ன ஆனா? என்னாச்சு டாக்டர்? குழந்தையோட அப்பா அம்மா யாருக்காவது ஹார்ட்ல பிரச்சனை இருக்கா? ஆமா டாக்டர், அவனோட அப்பாக்கு இருக்கு. இப்போ அதே பிரச்சனை தாமா இந்த குழந்தைக்கும் வந்திருக்கு. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா சார், அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு சார். ஒரு சர்ஜரி பண்ணா அதை சரி பண்ணிடலாம்.
ஆனா அதை இப்போ உடனே பண்ணக்கூடாது. இன்னும் 3 monthsக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஆனா அதுக்கு இடையில செக்அப் இருக்கும். நான் கொடுக்குற மெடிசனை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். பையனோட ஹெல்த் நடக்க போற சர்ஜரிக்கு அக்செப்ட் பண்ற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம அந்த சர்ஜரி பண்ண முடியும். ஆனா அதுக்கு கொஞ்சம் அதிகமா பணம் செலவாகும். டாக்டர், எவ்வளோ ஆனாலும் சரி, அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், இந்த 3 monthsல அந்த குழந்தையோட மனசை பாதிக்கிற மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். சீக்கிரமே குழந்தை குணமாயிடுவான்.